குட் மார்னிங் எவ்ரிஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. எப்படி கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் எப்படி குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தணுன்றதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி டாப்பிக்கை பற்றி பேசுங்கன்னு எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்போ பேசுகிறேன். ஒரு வீடு வந்து அமைதியாக இருக்கணும்னா அந்த வீட்டில் முக்கியமாக 2 பேர் தேவை. ஒன்று ஹஸ்பண்ட், இன்னொன்று ஒய்ஃப். புரியுதுங்களா? இந்த 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் தான் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்ல கரெக்ட் தானே? இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை, குடும்பம் சைலண்டாக பிரிஞ்சிடுது. ஒரே நேரத்தில் லவ் இருந்தாலும் என்ன சொல்லல, கம்யூனிகேஷன் இல்லாதால டிஸ்டன்ஸ் உருவாகுது இல்லையா? ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்னென்னா, கணவன் மனைவி வந்துட்டு எப்படி ஒத்துமையாக இருக்கணும்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கம்யூனிகேஷன் கேப். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடைவெளி வந்து சும்மா சாதாரணமாக இருக்கும், பட் ஆனால் இது ஒரு பெரிய கேப் உண்டாகும். இதனால நிறைய பேருடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுது இல்லையா? பல மேரேஜஸ் வந்து பிரேக் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் வருது என்னென்னா, பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, இந்த சின்ன கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான். சொல்ல வேண்டிய நேரத்தில் தகவலை சொல்லாமல் அது என்ன கன்வே பண்ணணுமோ அதை கன்வே பண்ணாமல் பார்ட்னர் ஒரு சைடு சைலண்ட் ஆகுறது. இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ சம்திங், ஏதோ ஒரு தவறான ஒரு புரிதலுக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிடும். எது நடந்தாலும் கணவர் மனைவி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நடந்த விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், பேசணும், கலந்து பேசணும். அதுக்காக வந்துட்டு ஆர்கியூமெண்ட்லாம் சொல்லலை. சாதாரணமாக இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, இது எனக்கு தேவை, இது நான் இப்படி செஞ்சேன், இந்த மாதிரி கன்வே பண்ணணும். எங்கே தவறு நடந்திருக்கோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கன்வே பண்ணும்போது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஒரு சிம்பிள் ரூல் வந்து என்ன தெரியுமா? என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சைலண்டாக இருக்காமல் பேச கற்றுக்கணும். ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப இஷ்யூ. என்ன நினைப்பாங்க மோஸ்ட்லி பீப்புள் மென்டாலிட்டி என்ன, இவன் என் பொண்டாட்டி தானே, இவன் என் புருஷன் தானே, இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப வீக் ஆகிடும். மேரேஜில் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அட் த சேம் டைம் அந்த லவ்வுக்கும் மேலே இம்பார்ட்டன்ட் ஒன்றா என்ன தெரியுமா? அது ரெஸ்பெக்ட் தான். கணவன் மனைவின்றது ஒருத்தர் அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறது, மதிக்க கற்றுக்கிறது தான். அவங்கள வேல்யூ பண்ண கற்றுக்கணும். அவங்களுடைய எமோஷ்னலுக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிள் கொடுக்க கற்றுக்கணும். ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறதுனா, தாழ்த்தி பேசுகிறதால அது மாதிரி ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்தாலே அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பிரேக் ஆகிடும் இல்லையா? ரொம்ப ஒருத்தர் டவுன் ஆக்கி பேசினா. எப்போவுமே கணவன் மனைவிக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுத்து பழக கற்றுக்கணும். தன் மனைவி எப்பவும் உயர்வானவர், தன் கணவர் எப்பவும் உயர்வானவர் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனைனா, எல்லா இடத்துலையும் இருக்கிற முக்கியமான விஷயம் ஈகோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி டெஸ்ட்ராய் பண்ணிடும் இல்லையா? நீ பெரியவனா நான் பெரியவளா அப்படின்றது காட்டுறது. இன்னைக்கு பல மேரேஜஸோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பிரேக்கப் ஆகிறதுக்கு நான் சரி, நான் செஞ்சது தான், முடிவு தான் கரெக்டு, நீ தப்பு, நீ சரியில்லை, உன்னோட டிசிஷன் தப்பு, நீ பேசுன தவறு, இப்படி சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணி இந்த வர ஈகோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சரி, நான் உங்ககிட்ட சாரி கேட்க மாட்டேன், நீ சாரி கேளு, நீ தான் தப்பு பண்ண. இந்த மாதிரியே இருந்துட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் பேசாமலே இருப்பாங்க ஒரு சாரிக்காக. இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பு ஸ்ட்ராங்காகவே வராது. இந்த சாரி சொல்கிறது வந்து ஒரு ராங்கும் கிடையாது. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் தான் இந்த சாரின்ற வார்த்தை. கூடுமான வரைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கம்பேரிசன் அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பல பேருடைய கப்பிள்ஸோட லைஃப் என்னென்னா, அவன் புருஷன் அப்படி இருக்கான், இவன் ஒய்ஃப் இப்படி இருக்கா, இவ்வளோ அழகாக இருக்கா, இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் எப்படி இருக்குது, இவங்க ஒய்ஃப் இப்படி பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்ணுறாங்க, இது சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு மனசு வந்து உடைய ஆரம்பிக்கும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இல்லையா? அதனால கம்பேரிசன் பண்ணாதீங்க. அது ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரியுமா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப பிஸி ஸ்கெடியூல் உள்ள லைஃப் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் ஒர்க் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனாலும் குடும்பமும் உங்களது தானே, மனைவியும் உங்களுடையவர் தானே, கணவும் உங்களுடையவர் தானே. இது நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சின்ன ஒரு வாக் போதும் இல்லையா? 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு கையை பிடிச்சிட்டு நடந்து போனாலே 1008 ப்ராப்ளம் காணாமல் போயிடும்.
இப்போல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதால தான் நிறையா மனக்குழப்பங்கள், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அன்வான்டான பிரச்சனைகள்லாம் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கு இல்லையா? ஏன்னா இவர் இப்படி பண்ணியிருப்பாரோ, இதுக்கு முடிவாக இருக்கும் அப்படி இவங்க யோசிக்கிறது. ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் தான். ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிடும் பொழுதோ உட்காந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் பேசுனீங்களா அப்போ மனசை விட்டு, இன்னைக்கு இதை நீ என்னை பற்றி வச்சுருக்க ஒப்பீனியன் தப்பு, இது இப்படி நடக்கலை, இந்த ஏதோ ஒன்று ஒரு விளக்கம் கொடுத்தாலே போதும். இது கொடுத்தாலே அந்த டைம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். எதையோ ஒரு 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 ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணாலே போதும். இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? சப்போர்ட் ஈச் அதர் சொல்லுங்கள் டூரிங் டஃப் டைம். அதாவது கஷ்டமான காலத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக கொடுக்கணும். அதாவது புருஷனுக்கும் மனைவியும் சரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு மனநிலைமை நமக்குள்ளே வரணும். ப்ராப்ளம் இல்லாத லைஃபே இல்லைங்க. ப்ராப்ளம் இருந்தால் தான் லைஃப் ஜாலியாக போகும். பட் அந்த டைமில் தான் ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ரென்த்தாக சப்போர்ட்டிவாக இருக்கும் பொழுது தான். புரியுதுங்களா? ஒரு பார்ட்னர் ஏதோ ஒரு விஷயத்தில் டவுனாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸில், இல்லை ஏதோ ஒரு ஹில்லாக இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையில் ஏதாவது ஒரு இஷ்யூ, அதே மாதிரி ஒய்ஃப் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் டவுன்லாம் இருந்தால் நீங்கள் கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஒதுங்கி போகக்கூடாது. இல்லை இந்த ப்ராப்ளம் வந்து அவளால் தான் வந்தது, அவனால் தான் வந்தது, அவங்களே அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டணும் அப்படின்னு கொடுக்காதீங்க. நான் என் ஸ்பேஸில் நிற்கிறேன், நான் இதில் தலையிட விரும்பலை அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கூட இருக்கேன், நான் உங்கள் கூட இருக்கிற துணை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத முடிவை நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் வந்துட்டு என்ன சொல்லுது, ஒரு ரியல் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்ன, அப்ரிசியேஷன். எத்தனை பேர் பண்ணுறோம்? பண்ணுறதே இல்லைல்ல. சின்ன விஷயம், ஒரு புடவை கணவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்ஸ்ன்னு எப்படி சொல்கிறோம்? சொல்லவே மாட்டோம். நிறைய மேரேஜோட பெரிய விஷயம் என்னென்னா அப்ரிசியேஷன். சிம்பிள் வேர்டு தேங்க்யூ. அது சொல்கிறதுக்கு பிடிக்காது. நல்லா சமைச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, தேங்க்யூ, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அப்படி சொல்கிற ஒரு மனநிலைமை நமக்கு வரதில்லை. ஏன்னா இவகிட்ட எதுக்கு சாரி சொல்லணும், இல்லை இவகிட்ட எதுக்கு தேங்க்யூ சொல்லணும், அப்படி அந்த சொல்கிற மனநிலைமே வராது. நீங்கள் தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாற்றுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு அப்ரிசியேஷன் பண்ண ஆரம்பிங்க. இந்த வேர்டு வந்து ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ரொம்ப அழகாக பில்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கும். புரியுதுங்களா? இது எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அதாவது கடைசியாக நான் ஒன்று சொல்கிறது தான், சில சமயங்களில் வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறது, ஒரே ஒரு உண்மை இருக்குது. என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையவே கிடையாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, ரெண்டு பக்கத்தில் இருக்கிற இம்பர்ஃபெக்ட் பர்சன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு பாண்டிங் தான் அந்த மேரேஜ்ன்ற ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அதுக்குள்ளே உள்ள குறை நிறைகளை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ கற்றுக்கணும். சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டார், சம்டைம்ஸ் ஒய்ஃப் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சில நேரங்களில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். பட் அந்த ஆர்கியூமெண்ட்ஸை விட ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது, மேரேஜ் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு குடும்பத்தோட ஹாப்பினஸ் அந்த பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹாப்பியாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து பழகுங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணானா தான் அந்த ஒய்ஃப் கான்ஃபிடென்ட் வாழ முடியும். அதே மாதிரி அந்த ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணாதான் அந்த ஹஸ்பண்ட் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், மேரேஜ் இன் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்கிறது, ஒரே ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமீஸ் கிடையாது, நீங்கள் ஒரு டீம். ஓகேங்களா? ப்ராப்ளம் வந்தாலும் சரி அது டுகெதராக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஃபைனலாக நான் ஒன்று சொல்லட்டுமா? கணவன் மனைவின்ற உறவு வந்து ரொம்ப புனிதமான உறவு. ஒருவர் புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு ஒரு வீடாக இருக்காது, ஒரு அமைதியான உலகமாக இருக்கும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இதுக்கு மீறி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மீறி ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னேன். இனிமேல் கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் ஒரே சரீரமாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த பழக்க வச்சுக்கோங்க. ஈகோ இருந்தால் தூக்கி போடுங்க. அப்ரிஷியேஷன் பண்ண கற்றுக்கோங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கோங்க. புரிஞ்சு வாழ கற்றுக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் புரிதலோட பிரிஞ்சு வாழாமல் சந்தோஷமாக வாழுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.